ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மணிகண்டன் அப்படின்ற ஒரு உத்திரமேரூர்லேருந்து எழுதியிருக்காரு சுவாமிஜி. நான் ஒரு பெண்ணை மனதார விரும்புகின்றேன், அப்பெண்ணும் என்னை மனதார விரும்புகின்றார். நாங்கள் விரும்புவதை இரு வீட்டார்களுக்கும் தெரியப்படுத்தினோம். அவர்கள் எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்து ஜாதகம் பார்த்தார்கள். எங்களுக்கு எவ்வித தோஷமும் இல்லை என்று கூறினார்கள். எங்கள் இருவருக்கும் அனைத்து பொருத்தங்களும் சரியாக உள்ளது. யோனி என்ற ஒரு பொருத்தம் மட்டும் இல்லை என்பதால் ஜாதகர்கள் எங்கள் இருவருக்கும் திருமணம் நடத்த வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நாங்கள் இருவரும் மனப்பூர்வமாக விரும்புகின்றோம். எங்களுடைய நட்சத்திரம் அனுஷம் மற்றும் திருவாதிரை. மீறி திருமணம் செய்தால் சிறு சிறு சண்டைகள் மற்றும் குழந்தை பிறக்க வாய்ப்பு குறைவு என்று ஆணித்தனமாக கூறுகின்றார்கள். குழந்தை பாக்கியம் இருக்க மகேந்திர பொருத்தம் முக்கியமானது, அப்பொருத்தமும் உள்ளது என கூறுகின்றார்கள். இவ்வொரு பொருத்தம் இல்லாத காரணத்தால் இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்க மறுக்கின்றார்கள். ஆகவே எங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கவும் இரு வீட்டு பெரியோர்களும் சம்மதம் தெரிவிக்கவும் நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் கூற வேண்டும் ஐயா. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பரிகாரம் வருது அப்படின்றத பார்க்கலாம். திருமண விஷயத்தில் எந்தவித பரிகாரம் பண்ணால் பலன் கிடைக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் அதை செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் அப்புறம் சஷ்டாஷ்டகம்னு ஒரு விஷயத்தினும் குறிப்பிடலையோ, எத்தனையோ முறை நான் சொல்லிட்டோம். மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம் இந்த 4 நட்சத்திரங்களில் ஆணோ பெண்ணோ பிறந்திருந்தால் 10 பொருத்தமும் பார்க்காமல் திருமணம் பண்ணலாம்னு மகரிஷிகள் வாக்கு. சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 5வது நட்சத்திரம் கூட சேர்க்குற வழக்கம் வந்துடுது. அதனால் அடுத்த விஷயம் உங்களுக்கு ஒரு இந்த யோனி பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறான்றது அடுத்து சஷ்டாஷ்டகம்னு ஆரம்பிப்பா. இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் முதல் வாக்கிய பிரமாணம் சொல்லிட்டோம். அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணலாமான்னா பண்ணலாம். அதை விட ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமாக ஒரு இடத்துல மனப்பொருத்தம் இருந்தால் தினப்பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லப்பட்டதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இது 2வது விஷயம். 3வது 13 வயசுக்குள்ள ருதுவாகாத பெண் குழந்தைகளுக்கு திருமண பொருத்தம் பார்த்தா ஏற்றுக்கலாம். அப்படி 13 வயசுக்கு அப்புறம் இந்த 10 பொருத்தங்களை வச்சு நான் அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவோம். இது 3வது. அனுஷ நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரம். காஞ்சி மகாபெரிவா பிறந்தது அனுஷத்தில். இப்போ நம்ம நாட்டு பிரதமர் பிறந்திருக்கிறது அனுஷத்தில். அனுஷ நட்சத்திரம்ன்றது உயர்ந்த நிலைக்கு ஆட்சி போகக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம். அதனால் நீங்கள் பெரிய அளவில் மனக்கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. இது மாதிரி இருக்கும் பொழுது முதல்ல ஒரு விஷயம் பொதுவாக எல்லாருக்குமே சொல்லிடுறோம். 10 பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் வேதம் படித்த பெரியோளை வச்சு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சாகை இருக்குது. நீங்கள் எஜுர்வேதமோ ருக்வேதமோ சாமவேதமோ அதர்வணவேதமோ இது 4மே இல்லை அப்படின்னா, எங்களுக்கு இது 4மே இல்லை நாங்கள் பொதுவாக இருக்கோம்னா, உங்களுக்கு இது இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா, வேதங்களை சொல்லும்போது கோத்திரம் வேதம்ன்றது சில பேர்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாள். சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு பொதுவாக சொல்லுவாள். அந்த மாதிரிலாம் சொன்னால் கூட வேதத்தோட ஒரு பகுதியை பாராயணம் பண்ணாலும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.